ஆதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து ரொம்ப தப்பா இருக்காமா, இங்க ரொம்ப தப்பா இருக்காமா, அந்த பாம்பேல வந்து இந்த ரெட் லைட் சொல்லுவாங்கல்ல அந்த ஏரியால போயிட்டு அங்க ஸ்டே பண்ணுவேன். நான் இவனை வந்து கூட்டிட்டு வந்த விஷயமே வேறம்மா, நல்ல மாதிரி ஏதாவது இவனுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் நான் சரி வாடா இங்க நான் எதனா வேலை பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா இவன் இங்க வந்து என்கிட்டயே சண்டை போட்டு அந்த ஒரு மாதிரியா அந்த கேவலமா இருக்கிற ஏரியால போயிட்டு அவங்க வந்து ஜாதி எல்லாம் பாக்குறவங்க அந்த அந்த ஆதிங்கிறவர். அதனால அந்த இடம்லாம் வேற மாதிரிமா. ஏன்னா பாம்பேலயும் நிறைய ஜாதி அவங்களோட பேருக்கு பக்கத்துலேயே ஜாதி நேம் தான் போடுவாங்களம்மா. அப்ப என்ன சொன்னாரு, அந்த இடத்துலலாம் நம்ம போய் இருக்கக்கூடாதுமா, இவன் மீறி போய் அங்க போயிருக்கான். ஏன் நான் வந்து நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்கம்மா, இவன் அந்த மாதிரி தப்பானவங்க இதுக்கு போயிட்டு வரேன்னு. நீ ஃபோன் பண்ணி இங்க வா, வீட்டுக்கு வான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நானே அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன். உடனே என்ன இப்ப என்ன நான் ஊர் விட்ட ஊர் வந்து நான் பழகக்கூடாதா, இங்கே சந்தேகமா? அவன் பண்ண விஷயத்த கையங்காலமா, அதாவது ஒரு பொண்ணோட வந்து எப்படி சொல்றதுன்னா கல்யாணம் வரைக்கும் போய் வேற ஒரு பொண்ணோட அந்த அந்த வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். அவன் என் பொண்ணு 6 மாசம் இருக்கிறப்ப, முதல் குழந்தை 6 மாசம் இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணோட ஃபேமிலியில போய் என்னை பத்தி இதே மாதிரி தப்பா சொல்லி என் பொண்டாட்டி அப்படி என் பொண்டாட்டி இப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி. அதாவது அவ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் நானு. அதனால அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நான் போயிட்டு இல்லைங்க அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நான் இன்னும் இருக்கிறேன், என்னையும் வேணுமா அந்த பொண்ணும் வேணுமா அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் நான் சொன்னேன் சரி அந்த பொண்ணாடியே வாழ்ந்துக்கிறியா வாழ்ந்துக்கோ, நான் கூட்டிட்டு போறேன் குழந்தை. ஏன்னா ஒரு நம்பிக்கையில வந்தேன். என் ஃபேமிலியில அப்ப கூட நான் யாருக்குமே சொல்லலை இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்ல. நான் மட்டும் குழந்தைய கூட்டிட்டு சென்னையில இருந்து அங்க போறேன். அங்க போனா இவ்வளோ பிரச்சனை நான் தனியாலாம் ஃபேஸ் பண்றேன். எதுக்காக? என் குழந்தைக்காக.